வணக்கம். துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கை ஒரே நேரத்தில் அழகும் வலியும் கலந்த ஒரு ஆழமான ஒரு கதையாக இருக்கும். எந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகள் ஏற்படுகிறதோ அதே அளவுக்கு அதை விட அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கெடுதல்களும் ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் நீங்க இதுவரைக்கும் வாழ்ந்து கொண்டும் வரீங்க. நீங்க பிறந்தது முதல் இன்று வரைக்கும் எப்போதுமே நீங்க சமநிலையாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களும், குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் யார் சண்டை போட்டாலும், யாரும் நான் பெரியது நீ பெரியதுன்னு பேசினாலுமே அந்த ஒரு இடத்தில் போயிட்டு நீங்க யாரும் பெரியது கிடையாது, எல்லாமே மனிதர்கள் தான் என்பதை நீங்க உணர்த்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்போதுமே இருப்பீங்க. அதே போல நீங்க நியாயமா இருக்கக்கூடிய ஒரு மனிதரா இருப்பீங்க. அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதர்கள், அமைதி என்பதையே நீங்க தேடிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவராகவும் எப்போதுமே இருக்கும். நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் அமைதியானது இருக்கணும். எந்த விதமான பிரச்சனைகளும், எந்த விதமான பொய் பித்தலாட்டம் எதுவும் இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடிய ஒரு நபராக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. அதே மாதிரி யாருக்கும் துன்பம் வரக்கூடாது, யாரும் துன்பத்தை அனுபவிக்கவும் கூடாது, கஷ்டத்திலும் இருக்கக்கூடாது என்பதுல நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய முடிவை மாற்றிக்கொள்ளவே மாட்டீங்க. யாரும் மன வருத்தம் அடையக்கூடாது, அதுவும் என்னால யாரும் மன வருத்தம் அடையக்கூடாது என்கிற ஒரு முடிவுங்கிறது உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. உங்களுடைய உணர்ச்சிகளை பலமுறை நீங்க தியாகம் பண்ணியிருப்பீங்க. யாருக்காக? உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய நண்பர்களுக்காக, உங்க சுற்றி உள்ள நபர்களுக்காக, அனைவருக்காகவும் உங்களுடைய உணர்ச்சிகள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டு அவங்களுக்காக நீங்க வாழ ஆரம்பிப்பீங்க. அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி நல்ல நிலைமைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு நீங்க யோசித்து சில முடிவுகளை கூட நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரியான ஒரு நபராக நீங்க இப்போது மாறி இருப்பீங்க. உங்களுடைய தியாகங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு அமைதியான ஒரு போராட்டமா மாத்திருக்கும். ஆரம்பத்தில் நீங்க அதை எடுக்கும் பொழுது உங்களுக்கு நன்மைகளை கொடுப்பது போல தெரியலாம். ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில அது எந்த அளவுக்கு ஒரு கெடுதல்களையும், எந்த அளவுக்கு உங்களுடைய குடும்பத்துல பாதிப்பையும் ஏற்படுத்தியது என்பது உங்களுக்கு போக போகத்தான் தெரிய ஆரம்பிக்கும். அதனை நினைத்து நீங்க எவ்வளவோ வருந்திருப்பீங்க. அந்த மாதிரியான நாட்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருந்திருக்கும். நீங்க பள்ளி நாட்கள்ல இருந்தே இரண்டு நண்பர்களுக்கு நடுவுல சண்டை வந்தா அதை சமாதானப்படுத்தக்கூடிய ஒருவராக எப்பொழுதுமே இருந்து கொண்டு இருப்பீங்க. நண்பர்களுக்குள்ள சண்டை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்க சமாதானப்படுத்தணும் அப்படின்னு எப்பொழுதுமே நீங்க இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பீங்க. அதனாலேயே அந்த வயதிலேயே நீங்க அதெல்லாம் உணர்ந்திருப்பீங்க. யாரிடமும் நம்ம சண்டை போடக்கூடாது, அமைதியாக இருக்கணும், எல்லாரையும் சமநிலையா வைத்துக் கொள்ளணும் அப்படின்னு பள்ளி பருவத்திலிருந்து உணரக்கூடிய ஒரு நபர்களாக இதுவரைக்கும் நீங்க இருந்து கொண்டு இருப்பீங்க. அந்த வயதிலேயே அந்த ஒரு உணர்ச்சி என்பது உங்களுக்குள்ள வந்திருக்கும். எல்லாரும் சந்தோஷமா இருந்தாத்தாங்க எனக்கும் சந்தோஷம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு ஆசை எப்போதுமே இருக்குங்க. ஆனா அதே ஒரு நேரத்துல உங்களுக்காக யாரும் அப்படி நின்றது கிடையாது. உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்தாலும், ஏதாவது ஒரு அன்பு காட்டி அன்புல ஏதாவது ஒரு துரோகங்கள் எது ஏற்பட்டாலும், சண்டை சச்சரவு ஏற்பட்டால் கூட உங்களுக்காக நீங்க உதவி செஞ்ச நபர்கள் கூட உங்களுக்காக வந்து நிற்க மாட்டாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு துரோகமாக, உங்களுடைய மன வலியையும் உங்களுடைய மன அழுத்தத்தையும் உருவாக்கக்கூடிய ஒரு விஷயமாக இதுவரைக்கும் இருந்து கொண்டு இருக்குங்க. ஒரு நண்பன் உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகிய போது, ஆனா நீங்க தவறே பண்ணியிருக்க மாட்டீங்க. இருந்தாலும் அந்த ஒரு நண்பர் உங்களை தவறாக புரிந்திருப்பாங்க. தவறாக புரிந்து உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகி இருப்பாங்க. நீங்க விளக்கம் சொல்லாம அமைதியா இருந்திருப்பீங்க. ஆனா அவங்களுக்கே தெரியும் அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு என்பது. ஆனா நீங்க விளக்கம் கொள்ளாம அமைதியாக இருந்திருப்பீங்க. அந்த அமைதி தாங்க அந்த உறவை மெதுவாக முடிவுக்கு கொண்டு போயிருக்கும். நீங்க அமைதியாக இருந்திருக்க கூடாது. என் மேல தவறு கிடையாது அப்படின்னு நீங்க உணர்த்திருக்கணும். ஆனா நீங்க உண்மை என்னன்னு அவனை தெரிந்துட்டு வரட்டும் அப்படின்னு நீங்க அமைதியாக இருந்திருப்பீங்க. அதனால அந்த உறவு கூட பாதியிலே நின்று இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். குடும்பத்துல நீங்க எப்போதுமே உங்களுடைய குடும்பத்தை எப்பொழுதுமே தாங்கி பிடிக்கக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. யாராவது கோபமாக பேசினா கூட நீங்க அமைதியாக கேட்டுக்கொள்வீங்க. அவங்களுடைய கோபத்திற்கு நீங்களும் ஆளாக கூடாது அப்படின்னு நினைத்து நீங்க அமைதியாக பேசுவீங்க. ஆனா நீங்களும் கோபப்பட்டு பேசணும்னு நினைத்தா பேசலாம். அவங்க பேச முடியாத அளவுக்கு அவங்க வாயை அடைக்கிற மாதிரியே உங்களுக்கு பேச தெரியும். இருந்தாலும் நீங்க பேச மாட்டீங்க, அமைதியாக இருப்பீங்க. அமைதியாக இருப்பது தான் நல்லது அப்படின்னு சில விஷயங்களை நீங்க அமைதியாக இருப்பீங்க. உங்களுடைய கருத்தை சொல்ல வேண்டிய நேரத்துல கூட நீங்க சண்டை வேண்டாம் என்று நினைத்து நீங்க மௌனமாகி விலகி வருவீங்க. ஏன் அப்படின்னா நம்ம ஒண்ணு பேச அவங்க கூட ஒண்ணு பேசி அந்த சண்டை பெரிதாகத்தான் மாறும். அதனால தேவையில்லாத பிரச்சனைகள் தான் உருவாகும் அப்படின்னு நீங்க அந்த ஒரு நேரத்தில் கூட அமைதியாக இருப்பீங்க. உங்களுக்கான ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும் பொழுது நீங்க இந்த உண்மைகளை எல்லாம் நீங்க கூற ஆரம்பிப்பீங்க. அப்பொழுது நான் கூறியது தவறுதான் என்று அவங்க உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்பாங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நம்ம அதை கூறணும் அப்படின்னா அவங்க புரிந்து கொள்ள மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அவங்க கோபத்துல இருக்காங்க. நம்ம கூற வேண்டிய நேரத்துல கூறணும் அப்படின்னு நீங்க விலகி வருவீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராக நீங்க எப்பொழுதுமே இருப்பீங்க.
அந்த மௌனம் தாங்க ஒரு நாள் உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு பெரும் ஒரு அழுத்தமாகவே மாறியிருக்கும். எனக்கும் ஒரு குரல் இருக்கு, ஆனா அதை யாராவது கேட்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி உங்களை உள்ளுக்குள்ள சோர்வடைய செய்து கொண்டே இருக்கும். நீங்க யாரிடமும் உங்கள் உள்ளுக்குள்ள உள்ளதையும் எதிர்த்தும் நீங்க பேச மாட்டீங்க. யார் என்ன கூறினாலும் அமைதியாக இருக்கணும்னு நினைப்பீங்க. அதனால உங்களுக்கும் குரல் இருக்கு அப்படின்னு மத்தவங்க வந்து மறந்திருப்பாங்க அப்படிங்கிறத உங்களுடைய மனசுக்குள்ள நீங்க எப்பொழுதும் சொல்லி கொண்டே இருப்பீங்கங்க. வேலையிலேனா படிப்பில் கூட நீங்க நல்ல திறமை கொண்ட ஒரு மனிதராக இருந்தாலுமே எப்பொழுதுமே இருப்பீங்க. அப்படி இருந்தாலுமே ஒரு விஷயம் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டே இருக்கும். அது என்ன தெரியுமா? தயக்கம். தயக்கம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்பொழுதுமே இருக்கும். அது உங்களுடைய திருமணமான வாழ்க்கையிலும் சரி, பெற்றோர்களிடம் பேசும் பொழுதும் சரி, மற்ற நபர்களிடம் உண்மையை கூறும் பொழுது கூட உங்களுக்குள்ள ஒரு தயக்கம் என்பது எப்பொழுதுமே இருக்கும். ஒரு முடிவு எடுக்கும்போது இது சரியா, இது தவறா, இது சரியா இருக்குமா என்று அதிகமாக நீங்க யோசிப்பீங்க. யோசித்து தான் அந்த ஒரு முடிவை எடுப்பீங்க. அதனால அந்த ஒரு முடிவு உங்களுக்கு போதுமான அளவுக்கு ஒரு வெற்றியை தேடி கொடுக்காது. சில நல்ல வாய்ப்புகளை கூட நீங்க தவற விட்டுருப்பீங்க. ஆனா ஏன் அந்த ஒரு வாய்ப்பை நீங்க தவற விட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்துல தெரியாது. போக போகத்தான் அந்த ஒரு வாய்ப்பை ஏன் நம்ம தவற விட்டோம் அப்படின்னு நீங்க மன வருத்தத்திற்கு உள்ளாக ஆரம்பிப்பீங்க. மற்றவங்க முன்னேறும்போது நீங்க உங்களை ஒப்பிட்டு நான் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கேன் என்று கேள்வி கேட்ட தருணங்கள் கூட நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்க முன்னேறுவதற்காக எந்த விதமான வாய்ப்புகளையும் எந்த விதமான முயற்சிகளையும் நீங்க பண்ணாம இருந்திருப்பீங்க என்பதை நீங்க மறந்திருப்பீங்க. ஆனா, அந்த கேள்விகளுக்கு கூட நீங்க அமைதியான ஒரு போராட்டத்த நடத்தி கொண்டே இருப்பீங்கங்க. மத்தவங்கட்ட போய் நம்ம எப்பொழுதும் நிக்கக்கூடாது அப்படின்னு நினைத்து வாழக்கூடிய ஒரு நபராக எப்பொழுதுமே நீங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு நபராகத்தான் உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருப்பீங்க. இதுவரைக்கும் நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக இருந்ததா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன? உங்களுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு உயரும் என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு நாளுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில துலாம் ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில ஆரம்பிக்க போவது ஒரு புதிய ஒரு அத்தியாயத்திற்கான ஒரு காலங்கள் மட்டும் கிடையாது. ஒரு புதிய ஒரு வாழ்க்கையே உங்களுக்கு ஆரம்பமாகும். அதனை பார்த்து நீங்க மிகவும் பெருமைக்கு உள்ளாகுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். அந்த ஒரு நாளுக்கு பிறகு நீங்க உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தையே உணர ஆரம்பிப்பீங்க. இந்த நாள் ரொம்பவும் நீண்ட நாட்களாக கிடையாது. வரக்கூடிய இந்த ஒரு நாட்கள் இன்னும் சிறிது நாட்கள் தான் இருக்கிறது. அதுக்கப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்ன நடக்கு என்பதை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. உணர்ந்து அதுக்கப்புறம் எப்படியெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் என்பதை அறிந்து நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செயல்பட ஆரம்பிப்பீங்க. இதுவரை நீங்க மற்றவங்களுக்காக எடுத்த முடிவுகள் இப்போது உங்களுடைய வாழ்க்கைக்காக மாற ஆரம்பிக்கும். மற்றவங்களுடைய வாழ்க்கையில மற்றவங்க நம்மளால அவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைத்து எத்தனையோ நபர்களுக்கு எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ அன்பு, எவ்வளவோ பணம்னு எல்லாத்தையும் கொடுத்திருப்பீங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க மதிக்காமலே போயிருந்திருப்பீங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல நம்ம எப்படி இருக்கணும் என்பதை உங்களுக்கு நிச்சயமா உணர வைக்கும். இதனால உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாறவும் ஆரம்பிக்கும். ஒரு நாள் நீங்க திடீர்னு நீங்க நினைப்பீங்க, இப்போ நான் என்ன முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு. ஆனா நீங்க ஒரு உங்க கூட இருந்த மனிதர்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில முன்னேறி இருப்பாங்க என்பதை உணர்ந்து நம்மளும் இப்போ முன்னிலைப்படுத்தணும், நம்மளும் முன்னேறி போகணும், நம்ம இப்படியே இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க அப்படின்னு உணரக்கூடிய ஒரு நாளாக நிச்சயமாக இருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக இருக்கும். அந்த திருப்பு முனை வரும் பொழுது உங்களுக்கு இந்த யோசனைகள் எல்லாம் வந்து அடுத்து நம்ம எப்படி முன்னேறலாம் அப்படின்னு நீங்க முடிவெடுக்க ஆரம்பிப்பீங்க. முதல்ல உங்களுடைய குரலானது மாற ஆரம்பிக்கும். எப்பொழுதுமே மௌனமாக இருந்த நீங்கள் இனிமே பேச ஆரம்பிப்பீங்க. இதுவரை அமைதியாக இருந்த நீங்களே இப்போது தேவையான இடத்தில் பேச ஆரம்பிப்பீங்க. ஒரு வேலை இடத்தில் கூட நீங்க உங்களுடைய கருத்தை தெளிவாக சொல்ல ஆரம்பிப்பீங்க. அந்த ஒரு கருத்தும் மற்றவங்களுக்கு நிச்சயமா புரியவும் செய்யும். அதற்கு எதிராக யாராவது வந்தாலுமே நீங்க பின்வாங்க மாட்டீங்க, எதிர்த்து நிற்பீங்க. அந்த ஒரு தருணம் தாங்க உங்களுக்கு ஒரு புதிய ஒரு தைரியத்தை உருவாக்கி கொடுக்கும். நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளும் சரியாகத்தான் போய்க்கொண்டு இருக்கிறது என்பதை உங்களை உணரவும் வைக்கும். பிறகு உங்களுடைய உறவுகள் மாற ஆரம்பிக்கும். நீங்க இதுவரை பிடித்து வைத்திருந்த சில உறவுகளை நீங்க விட்டு விடுவீங்க. அது உங்களுக்கு வலியை நிச்சயமா கொடுத்திருக்கும். ஆனா அதே ஒரு நேரத்துல அது உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தை நிச்சயமாக கொடுத்திருக்கும். நீங்க அதையும் உணர ஆரம்பிப்பீங்க. என்னை மதிக்காத இடத்தில் தான் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்று நீங்க உணர்வீங்க. அதனால உங்களை மதிக்காம இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் தூக்கி எறிந்து விடுவீங்க. ஒரு நாள் நீங்க எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். அது ஒரு வேலை வாய்ப்பா இருக்கலாம், ஒரு புதிய தொடர்பாக இருக்கலாம், ஒரு பழைய கனவு கூட மீண்டும் உங்களுக்கு உயிர் பெற்று வரலாம். ஆனா இந்த முறை நீங்க எதுக்கும் தயங்கக்கூடாது, தயங்கவும் மாட்டீங்க. நீங்க அந்த வாய்ப்புகளை எப்படியாவது பிடித்துக் கொள்ளுங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய ஒரு உயரத்திற்கு நிச்சயமாக கொண்டு செல்லும்.
நீங்க இதுவரைக்கும் தள்ளி வைத்திருந்த ஒரே ஒரு கனவு அது இப்போது நிஜமாகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்குள்ள வந்துவிடும். நீங்க ஒரு காலத்தில் இது முடியாது என்று விட்டு விட்ட விஷயங்கள் கூட இப்போது உங்களுடைய கைகள்ல வந்து சேர ஆரம்பிக்கும். அந்த ஒரு தருணத்துல உங்களுடைய கண்கள்ல கண்ணீரும் வர ஆரம்பிக்கும். ஆனா அந்த வலியின் கண்ணீர் கிடையாது, அது வெற்றியின் கண்ணீராக நிச்சயமாக மாற வேண்டும். இதனை மட்டும் நீங்க பண்ணி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஒரு நாள் நீங்கள் பின்னால் திரும்பி பார்ப்பீங்க. இது எல்லா கஷ்டங்களும், இது எல்லா காத்திருப்பும், இந்த எல்லா வழிகளுமே எல்லாம் உங்களை இந்த ஒரு நிலைமைக்கு கொண்டு வருவதற்காகத்தான் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே துலாம் ராசி என்பர்களே, உங்களுடைய வாழ்க்கை இதுவரை அமைதியான போராட்டமாகத்தான் இருந்தது. ஆனா இனி அது ஒரு அழகான ஒரு வெற்றி கதையாக மாற வேண்டும் என்றால் நீங்க தான் முடிந்த அளவுக்கு முயற்சி செய்ய வேண்டும். சமநிலையை தேடிய துலாம் ராசி அன்பர்களுக்கு இப்போது வாழ்க்கையில் சமநிலையோடு வெல்லப் போகின்ற ஒரு நேரமானது வந்துவிட்டது. அதை எப்படியாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக உயரும். இதில் ஏதேனும் கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். நன்றி, வணக்கம்.